வணக்கம் நேயர்களே, தந்தையின் பாட்காஸ்ட் தொகுப்பில் உங்களுடன் இணைவது பார்த்திபன். நம்ம பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் பேசுறதுக்கு நிறையவே நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்மளோட குறைகளை பட்டியலிட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலானவர்களோட லிஸ்ட்ல முதல் 2 இடங்களை எது பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்களேன். ரைட், லஞ்சம் மற்றும் ஊழல். இதை பற்றி ஆண்டாண்டு காலமாக பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனாலும் இந்த பிரச்சனை இன்றைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குன்றது வேதனையான விஷயம். ஸோ இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம செய்திகளில் கேள்விப்படும் போது பெரும்பாலானவர்களோட மைண்ட் செட் என்னவாக இருக்கும்? இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் சட்டத்து முன்னாடி நிற்க வச்சு தக்க தண்டனை வாங்கி தரணும் அப்படின்றது தான். ஆனால் அந்த நீதியை வழங்க வேண்டிய நபர் மேலேயே இந்த குற்றச்சாட்டு வந்தால் நம்மெல்லாம் எங்கே போகிறது? இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கு இப்போ ஆளாகி இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா. யார் இந்த யஷ்வந்த் வர்மா? மத்திய பிரதேசத்துக்காரர். உத்தரப்பிரதேசத்தில் வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் அலகாபாத் உயர்நீதிமன்றத்திலேயே நீதிபதி பொறுப்புக்கு வந்தவர். கடந்த 2021 டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கார். நிறைய முக்கியமான கேஸ்களில் தீர்ப்பு வழங்கிய பெருமையும் இவருக்கு இருக்குது. ஆனால் இப்போது இவர் சிக்கியிருக்கிற விஷயம் பார்த்திங்களன்னா, இவரை மிகப்பெரிய சர்ச்சையில் மாட்டிவிட்டு அவரை நீதித்துறை பணிகளிலிருந்து ஒதுங்கி இருக்குமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவுறுத்தி இருக்கிறார். இந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட என்ன காரணம்? கடந்த மார்ச் 14 ஹோலி பண்டிகையை வடமாநில மக்கள் பெரும்பான்மையானவர்கள் அவங்கவுங்க சொந்த ஊர்களுக்கு போய் விமர்சையாக கொண்டாடிட்டு இருந்த தருணம். அப்போ தான் யஷ்வந்த் வர்மாவுமே அவருடைய சொந்த ஊரான போபாலுக்கு போய் ஹோலி கொண்டாட போயிருக்காரு. அப்போது அவருடைய டெல்லி வீடு இருக்கு இல்லையா, பார்த்தீங்கன்னா லட்டியன்ஸ் ஏரியா இருக்கும் டெல்லியில். ரொம்பவே பாஷான ஏரியா, நிறைய செலிபிரிட்டிஸ் முக்கிய பிரமுகர்கள் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே தான் இவருக்கும் பங்களா இருக்குது. அவருடைய பங்களாவில் அவுட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூமில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுது. நைட் ஒரு 10:30 மணி ரேஞ்சில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்க 2 குழுக்கள் சமவிடத்திற்கு வந்து 15 நிமிஷத்தில் தீயை அணைச்சி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே இன்னும் எதுவும் புகஞ்சிட்டு இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக உள்ளே போகும்போது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. 4-5 சாக்கு மூட்டையில் 500 ரூபாய் பண்டல்கள், கிட்டத்தட்ட 15 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க, பாதி எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு போலீஸாரும் வர அங்கே இருக்கக்கூடிய சூழலை புகைப்படங்களாகவும் வீடியோவாகவும் அவங்க பதிவு பண்ணிடுறாங்க. இந்த தகவலை உரிய ஆதாரங்களோட டெல்லி கமிஷனருக்கு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸார் அனுப்பி வைக்கிறாங்க. சம்பவம் நடந்தபோது வீட்டில் ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மாவும் இல்லை, அதே மாதிரி டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியான தேவேந்திரகுமாரும் சொந்த விஷயமா லக்னோ போயிருந்திருக்காரு. எல்லாருக்குமே தகவல் அனுப்பப்படுது. அவருடைய செக்ரட்டரி அடுத்த நாளே சம்பவ இடத்துக்கு வந்துடுறாங்க விசாரணை பண்ணுறதுக்கு. ஆனால் பாதி எரிந்த நிலையில் எந்த ரூபாய் நோட்டுகளும் அப்போ இல்லை. அந்த வீட்டில் ஸ்டோர் ரூமில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனரி மாதிரியான பொருட்கள் தான் பாதி எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஃபோட்டோஸும் வீடியோஸும் ஆல்ரெடி போலீஸ் கைக்கு போய் அங்கிருந்து தேவேந்திரகுமார் நீதிபதி அவர்கள் கைக்கும் போயிடுச்சு. ஸோ இந்த தீ விபத்து சம்பவம், பாதி எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட 500 ரூபாய் பண்டல்கள், இதை பற்றி எல்லாம் ஒரு முழுமையான அறிக்கையானது டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியான தேவேந்திரகுமார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணாக்கு அனுப்பி வைக்கிறாரு. அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் சம்பந்தப்பட்ட நீதிபதியான யஷ்வந்த் வர்மாவை விசாரிக்கிறதுக்காக சந்திக்க சொல்றாரு தேவேந்திரகுமார். இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையே சந்திப்பு நடந்திருக்கு. அப்போ இது சம்பந்தமான போட்டோகிராஃப்ஸ் மற்றும் வீடியோக்களை காட்டி விளக்கம் கேட்கிறாரு. அதுக்கு யஷ்வந்த் வர்மா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, என்ன பிரச்சனையில சிக்க வைக்க சதி பண்ணியிருக்காங்க, அந்த ரூம்ல அத்துமீறி நுழைஞ்சு யாரோ என்னை மாட்டி விடுறதுக்காக இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு அவர் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. ஆனால் நீதிபதி ஏற்கனவே களத்துக்கு தன்னுடைய செக்ரட்டரியை அனுப்பி செய்யப்பட்ட ஆய்வுகள், காவல்துறையினருடைய அறிக்கைகள் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, வேற யாருமே அத்துமீறி அந்த பகுதிக்குள்ள நுழையலை, அதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது, ஒன்னா இவர் சம்பந்தப்பட்டவர்களோ இல்லை இவரோட ஊழியர்களோ போயிருக்கத்தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உள் விசாரணை போயிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் கொலிஜியம் தரப்புல இருந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு பணிமாறுதல் செய்யணும் அப்படின்றது தான். இதுக்கு அலகாபாத் உயர்நீதிமன்ற பார் அசோசியேஷன், அந்த வழக்கறிஞர்கள் தரப்புல இருந்து எதிர்ப்பு கிளம்புது. யாராச்சும் தப்பு பண்ணா எங்க நீதிமன்றத்துக்கு அனுப்புவீங்களா, எங்க நீதிமன்றம் என்ன குப்பை தொட்டியான்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெஸ்பான்ஸ் அவங்க தரப்புல இருந்து வருது. இதன் பிறகுதான் நிலைமையோடைய தீவிரத்தன்மை ஊடகங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் தோண்ட கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பகிரகமாக இருந்திருக்கு. இந்த உள் விசாரணை இறுதிக்கட்டத்தை நெருங்க கொலிஜியம் தரப்புல இருந்து, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தரப்புல இருந்து சம்பந்தப்பட்ட நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவருடைய போன்ல இருக்கக்கூடிய எந்த மெசேஜையும் அழிக்கக்கூடாது, எந்த கால் ரெக்கார்டையும் அழிக்கக்கூடாது, கடந்த 6 மாதங்களுக்கு உண்டான தரவுகளை எல்லாம் சமர்ப்பிக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழல்ல தான் உச்சநீதிமன்றம் துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்னன்னா, சம்பந்தப்பட்ட இடத்துல தீயணைப்பு துறையினரும் போலீசாரும்
முகாம் இருந்தப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோக்களை வெளியிடுறது என்பதுதான். அந்த வீடியோக்களை பார்க்கும்போது பகீர் ரகமாக இருக்குது. கட்டுக்கட்டா ரூ. 500 நோட்டுகள் பாதி எரிந்த நிலையில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மகாத்மா காந்தி எரிஞ்சிட்டு இருக்காரு பாருன்னு கிண்டல் பண்ணுற அளவுக்கு அத்தனை பணம். ஸோ இப்போ இந்த விவகாரம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. சம்பந்தப்பட்ட நபர் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதின்றதுனால கர்நாடகா, ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப் மற்றும் ஹரியானாவின் ஒருங்கிணைந்த உயர்நீதிமன்றம், இந்த 3 உயர்நீதிமன்றங்கள்ல இருந்து 3 நீதிபதிகள் கொண்ட ஒரு விசாரணை குழுவை அமைச்சிருக்காரு நீதிபதி சஞ்சீவ் கன்னா. ஸோ யஷ்வந்த் வர்மாவை பொறுத்த வரைக்கும் 2031 வரைக்கும் அவருக்கு சர்வீஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிக்கலில் மாட்டி எதுக்கு ரிஸ்க் எடுக்க போறாரு? கண்டிப்பாக இது சரியாக தாங்க இருக்கும்னு நிறைய ஆதரவு குரல்கள் கேட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் எப்போ இந்த வீடியோ வெளியாச்சோ அப்போவே அத்தனை குரல்களும் கப்சிப்னு அமைதியாயிடுச்சு. ஸோ தான் நிரபராதி அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யஷ்வந்த் வர்மாவுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட பன்மடங்கு அதிக பொறுப்பு நீதித்துறைக்கு இருக்கு. ஏன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நடுநிலையோடு செயல்பட்டு உரிய நபருக்கு உரிய தண்டனை கிடைக்க வழிவகை செய்யப்படுமா, உண்மை வெளிக்கொண்டு வரப்படுமா அப்படின்றத நம்ம எல்லாருமே ஒத்து கவனிச்சுட்டு இருப்போம் அப்படின்றது நீதித்துறைக்கு தெரியும். நில்லுங்க, இந்த பாதி எரிஞ்ச பண்டல் நோட்டு எல்லாம் இருந்துச்சு, அது அடுத்த நாள் இல்லாமல் போச்சுன்னு சொன்னீங்களா, அது என்ன ஆச்சுன்னு தானே கேட்குறீங்க. அடுத்த நாள் துப்புரவு பணியாளர்கள் அந்த பாதி எரிஞ்ச ரூபாய் நோட்டுகளை கண்டெடுத்தாங்களாம். அது சம்மந்தமாக அவங்களும் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த விசாரணை போயிட்டு இருக்கும் போதே அப்படி எந்த ரூபாய் நோட்டையும் பாதி எரிஞ்ச நிலையில் நாங்கள் கண்டெடுக்கலன்னு சொல்லிட்டு டெல்லி தீயணைப்புத்துறையோட தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்துல் கர்க் என்ற நபர் சொல்லியிருந்தாருன்னு பிடிஐ செய்தி நிறுவனம் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டது. இப்போ என்னடானா நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு அத்துல் கர்க்கும் சொல்லியிருக்காரு. இவங்க யார் பொய் சொல்கிறா, யார் உண்மையை சொல்கிறா, யார் பக்கம் நியாயம் இருக்குது, இது எல்லாம் ஒரு பெரிய தலைவலியாக மாறி இருக்கு. உண்மை ஒரு நாள் முழுமையாக வெளிவரும் என்று நம்புவோம்.